நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வது உண்டு. அதாவது, தங்கம் ஒருபோதும் கைவிடாது. காலம் எவ்வளவு மாறினாலும், பொருளாதாரம் எவ்வளவு ஏற்ற தாழ்வுகளை சந்தித்தாலும் இந்த ஒரு சொல் மட்டும் எப்பொழுதுமே உண்மையாகவே இருந்து வருகின்றது. இதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் பெரிய கணக்குகள் வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல வருடங்களாக இருக்கும் பழைய நகைகளை ஒரு முறை இன்றைய விலையில் கணக்கிட்டு பார்த்தாலே போதும். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2011ஆம் ஆண்டு காலத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 15,000 முதல் 18,000 வரைக்கும் தான் இருந்தது. அப்போது பலர் தங்களினுடைய சேமிப்பை வைத்து தங்கம் வாங்கியிருந்தார்கள். எடுத்துக்காட்டிற்கு சொல்லணும்னா, ஒருவர் 1 லட்சம் எடுத்துக்கொண்டு நகை கடைக்கு சென்று இருந்தால் சுமார் 6 சவரன் தங்கம் அவர்களது கையில் வந்திருக்கும். அது அப்போது சாதாரண விஷயமாக தோன்றி இருக்கலாம். ஆனால் இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி பார்க்கும் பொழுது 1 சவரன் தங்கத்தின் விலை 60,000 தாண்டி வேகமாக உயர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது அந்த நாளில் வாங்கிய 6 சவரன் தங்கத்தின் இன்றைய மதிப்பு 3.5 லட்சம் முதல் 3.6 லட்சம் வரைக்கும் இருக்கும். வெறும் 15 ஆண்டுகளில் உங்கள் முதலீடு 3 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கின்றது. இது சாதாரண வளர்ச்சி கிடையாது மக்களே, இது தங்கத்தின் ஒரு சக்தி. இதை வங்கிகளில் எஃப்டியாக வைத்து இருந்தால் என்ன ஆகும் என்று சற்று யோசித்து பாருங்கள். வட்டி விகிதங்கள் வருடம் வருடம் குறைந்து வரும் சூழலில் அந்த 1 லட்சம் இன்றைக்கு இவ்வளவு உயர்ந்த மதிப்பை எட்டியிருக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு. இதனால் தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, இது ஒரு நீண்ட கால முதலீடு ஆயுதம், ஒரு பாதுகாப்பு காப்பீடு. உலக அளவில் எப்போதெல்லாம் நெருக்கடி நேரங்கள் உருவாகுகின்றதோ, போர்கள், பொருளாதார சரிவுகள், பணவீக்கம், அப்பொழுதெல்லாம் மக்கள் திரும்பி பார்க்கும் முதலீடு தங்கம் தான். அதனால் தான் சர்வதேச அளவில் பதற்றம் அதிகரிக்கும் நேரங்கள்ல தங்கம் விலை திடீரென உயர்வதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு சேஃப் ஹேவன் அசெட் என்று பொருளாதாரத்தில் சொல்லப்படும் விஷயம். ஆனால் தங்கத்தில் முதலீடு செய்யும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். நகை வடிவில் தங்கம் வாங்கும் பொழுது அதற்கு சேதாரம், வேஸ்டேஜ் மற்றும் செயற்கூலி, அதாவது மேக்கிங் சார்ஜஸ் என்ற பெயரில் கூடுதல் செலவுகள் இருக்கும். இது நாம் விற்கும் பொழுது முழுமையாக திரும்ப கிடைக்காது. ஆனால் முதலீடு நோக்கில் பார்க்கும் பொழுது தங்க நாணயங்கள் அல்லது கோல்டு பாண்டு போன்ற திட்டங்கள் இன்னும் சிறந்த தேர்வாகவே இருக்கும். ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. 15 ஆண்டுகளுக்கு முன்பு சேமிப்பை துவங்கியவர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதே இதற்கு சாட்சி. அவர்கள் எடுத்த ஒரு சின்ன முடிவு இன்றைக்கு பெரிய பலனை கொடுத்து வருகின்றது. இப்பொழுதும் ஒன்னும் தாமதிக்க வேண்டாம் மக்களே. தங்கம் விலை அதிகமா இருக்கே, இனிமே வாங்க முடியுமா அப்படின்னு பலர் யோசிப்பார்கள். ஆனால் வரலாற்று சொல்லும் உண்மை என்னவென்றால், இன்று உயர்ந்ததாக தோன்றும் விலை நாளை சாதாரணமாக மாறிவிடும். ஆனால் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து 1 கிராம் அல்லது அரை கிராம் என்ற அளவிலாவது சிறு சேமிப்பை துவங்குங்கள். மாதம் மாதம் சிறிது சிறிதாக சேமித்தால் அது காலப்போக்கில் ஒரு பெரிய சொத்தாகவே மாறும். இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய நகைகளை எடுத்து பார்த்து அதனுடைய இன்றைய மதிப்பை கணக்கிட்டு பாருங்கள். அந்த எண்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதே நேரத்தில் நாம் இன்னும் முன்னேற வேண்டும், சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் தரும். சோ இன்றே துவங்குங்கள், சிறிய அளவிலாவது துவங்குங்கள். உங்கள் உழைப்பின் பணம் நாளை ஒரு தங்கமான எதிர்காலமாக மாறும். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.